சிங்கப்பூருக்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் அங்கு நடைபெற்ற 3வது தெற்காசிய புலம்பெயர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதன்போது இந்தியாவுடனான வர்த்தக ஒத்துழைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதில் எட்கா உடன்படிக்கை பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் அடுத்த வருடம் மேலும் அதிகரிக்கும். 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார திட்டங்கள் விருத்தி செய்யப்படும். பொருட்கள், சேவைகள், உற்பத்தி மற்றும் முதலீடுகள் தொடர்பில் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த எதிர்பார்க்கின்றோம். எட்கா உடன்படிக்கையானது இந்திய ஸ்ரீலங்கா வர்த்தகத்துக்கான அனைத்து தடைகளையும் இல்லாதொழிக்கும். இந்த வருட இறுதியில் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். இந்த ஒப்பந்தமானது 2 நாடுகளினதும் துறைமுகசார் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும். குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் 6 துறைமுகங்களுக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கும் 3 துறைமுகங்களுக்கும் இடையில் ஒரு இணைப்பை எட்கா ஒப்பந்தம் ஏற்படுத்தும். பொருளாதார முதலீட்டு வலயங்களை 2 நாடுகளுக்கும் இடையில் உருவாக்க முடியும். தென்னிந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சுற்றுலா உள்ளிட்ட பல துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ள இந்த ஒப்பந்தம் வாய்ப்பளிக்கும். இந்தியாவுடன் சிங்கப்பூர் விரிவான பொருளாதார உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ள நிலையில் சிங்கப்பூருடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானிய வெளியேற எடுத்துள்ள தீர்மானத்தை அடுத்து ஸ்ரீலங்காவின் பொருட்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் இருந்த கேள்விகள் சிக்கலையுடைந்துள்ள நிலையில் ஆசிய நாடுகளை நோக்கி ஸ்ரீலங்கா தமது பொருளாதார நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டுள்ளது. இந்த பொருளாதார கொள்கையையும் ஸ்ரீலங்கா பிரதமர் தனது உரையில் தெளிவுபடுத்தினார். குறிப்பாக ஆசிய நாடுகளான சீனா, இந்தியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் முதலீடுகளை ஸ்ரீலங்கா எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். 3வது துறைமுக அபிவிருத்தி திட்டம் திருகோணமலையில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டம் தொடர்பிலான ஆரம்பகட்ட பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. திருகோணமலையை கப்பல் துறை, சுற்றுலா மற்றும் உற்பத்தி துறைகளூடாக அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து GSP+ வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விண்ணப்பித்துள்ளோம். இந்த வருட இறுதியில் அதனை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். பட்டுப்பாதை திட்டத்துக்கு அமைய சீனாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹம்பாந்தோட்டை பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தினூடாக சீன முதலீடுகளை வரவழைப்பது இதன் நோக்கமாக அமைந்துள்ளது. இது முற்றுமுழுதாக வர்த்தகத்தை மையமாக கொண்ட ஒரு ஒப்பந்தம். அது அனைவருக்கும் வெளிப்படையானதாக இருக்கும். இதில் ஆர்வமுள்ள அனைவரும் வந்து ஸ்ரீலங்காவில் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். ஸ்ரீலங்காவுக்கு ஜப்பானுடன் நீண்டகால பொருளாதார உறவு காணப்படுகின்றது. ஜப்பானுடனான பொருளாதார உறவுகள் ஊடாக அதனை நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இதில் கண்டி நகர பாரிய அபிவிருத்தி திட்டமும் உள்ளடக்கம். அதனூடாக விஞ்ஞான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளவும் எதிர்பார்க்கின்றோம். மேலும் பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை சிங்கப்பூருக்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஸ்ரீலங்கா தூதுக்குழுவினர் நேற்றைய தினம் சிங்கப்பூர் துறைமுகம் மற்றும் துறைமுக நகர திட்டம் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கில் அமைந்துள்ள இறங்குதுறையை நவீனமயப்படுத்தும் திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து ஆராய்ந்து வரும் சிங்கப்பூர் துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கொழும்பு உட்பட ஸ்ரீலங்காவின் அனைத்து துறைமுகங்களையும் நவீனமயப்படுத்தும் நவீன தொழில்நுட்ப கட்டமைப்புகளை அமைத்துக் கொடுப்பதற்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என்றும் சிங்கப்பூர் துறைமுக அபிவிருத்தி அதிகார சபை உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தூதுக்குழுவினர் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்கை சந்தித்துள்ளனர். ஸ்ரீலங்காவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை குறித்த உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சுயாதீன வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் 2 நாடுகளின் பிரதமர்கள் முன்னிலையில் கூட்டு ஆவணமும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் பின்னர் கருத்து வெளியிட்ட அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த உடன்படிக்கை மூலம் சிங்கப்பூருக்கான ஏற்றுமதியை கணிசமான அளவில் அதிகரிக்க முடியும் என நம்புகிறோம். அதேவேளை சிங்கப்பூரைச் சேர்ந்த கைத்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்காவில் தமது உற்பத்தி திட்டங்களை நிர்மாணிப்பதை நாம் வரவேற்கின்றோம். இந்த கூட்டு வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் கருத்து தெரிவித்த சிங்கப்பூரின் வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ஈஸ்வரன் 2 நாடுகளும் பாரிய பொருளாதார உறவுகளை ஊக்குவித்தல் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதை இந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார். IBC தமிழ் சண்முகநாதன் பார்த்திபன்.